SN+2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோருக்கும் ஆலோசனை கூறுவதில் ஆர்வம் காட்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. நிறைய கவுன்சிலிங் பண்ணுவது, நிறைய பேருக்கு அட்வைஸ் சொல்றதுல பார்த்தீங்கன்னா இவங்களை மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய அறிவும் ஞானமும் இவங்ககிட்ட எக்ஸஸாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை செப்பனிடுவது, வீட்டை சீரமைக்கக்கூடிய பணி எல்லாமே ஈடுபடுவாங்க. அதே போல கட்டத்தில் என்னன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சிறிய கடன் ஏற்படும். கடன் மூலயமாக வருமானத்தை இருக்கும், இல்லை பிரச்சனைகள் மூலயமாக, இல்லை பிரச்சனை விஷயங்கள் தீர்ந்து அதன் மூலயமாக ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு. குறிப்பாக என்னன்னாக்கா ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி இளைய சகோதரர்கள் மூலயமாக இவங்களுக்கு எப்போதும் ஒரு நற்பலன்களை கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே போல் என்னன்னாக்கா குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மகரத்தில் சந்திரபவன் போவதும் மீன ராசியில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தேவையற்ற வம்பு அதில் இல்லை விபத்துகளை சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க மகர ராசியில் சந்திரபவன் போகும்போதும் மீனத்தில் சந்திரபவன் போகும்போதும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கும். அந்த காலகட்டம் தேவையற்ற விஷயங்களை சிக்குவதற்கு வாய்ப்பு. அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது அந்த நேரங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தான் செய்யறதுதான் சரின்னு நினைச்சு பிரச்சனையில சிக்கும் மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் என்னன்னாக்க மிருகசீர நட்சத்திரக்காரங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் ஒரு பிரச்சனையா இருக்கும். குழந்தைகளோட நலனை பேணி கேட்பது, இல்லை பொருளாதாரம், காசு, இல்லை தங்க நகை, லோனு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனையில இவங்க சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இதுக்காக இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பலனாகவே இருக்கும். இப்படி உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக என்னன்னாக்கா மிருகசீரிஷம் 2-3 பாதத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு தேவையற்ற ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல், இவங்களே போயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழல், மனம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தின் மேலே ஒரு ஏக்கம் இருக்கும். காசை எப்படியே சம்பாதிச்சு ஆகணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி விரயம் செய்வது, இல்லை விரயத்துக்கு கடன் வாங்கி அந்த விரயம் பண்ணுவது, இல்லை ஒரு லோன் அடைக்கிறதுக்காக கடன் வாங்குவது, இந்த மாதிரியான சூழல்கள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்னன்னாக்கா இவங்களோட சூழ்நிலைகளுக்காக இப்போ நிறைய விரயம் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னக்கா எப்படின்னா வாழ்க்கை துணைக்காக பயணத்துக்காக விரயம் பண்ணுவது, வாழ்க்கை துறையோட வெளியூர் போவாங்க, இல்லை வாகனத்துக்காக விரயம் பண்ணுவது, வீட்டில் பொருள் வாங்கி போடுவது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்களை ஏற்பட்டு இந்த காலத்தில் கடன் என்பது ஏற்படாது. 3-4 பாதத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மருத்துவ விரயம் என்பது இருக்கு. நிறைய பேர் என்னக்கா மன மகிழ்ச்சிக்காக போவாங்க, எங்கே மன மகிழ்ச்சிக்காக ஒரு லாபம் வர்றதுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டு போகும். அடைய வேண்டிய ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் வருமானம் வராது. ஸோ இந்த மாதிரியான சிறிய தடைகள் 3-4 பாதத்தில் இருக்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அடுத்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்கு. திடீர் என்று தன் நிலையை மாற்றி கொள்ளும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும், தன்னை சுற்றி எப்போதும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கணும், எப்போதும் ஒரு கலர்ஃபுல், தன்னை அதிகமாக மேக்கப் பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காலகட்டம் சொல்லணும். ஏன்னா இவங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய பேர் என்னன்னாக்கா புதிய இஷ்ட தெய்வ வழிபாட்டை செஞ்சுருப்பாங்க. ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலை விஷயங்கள், வேலைக்காக தேவை நிறைய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த காலம் எனக்கு அதிகப்படியான வேலை பலுவில், அதிகப்படியான வேலை அழுத்தத்தில் சிக்கக்கூடியாரா பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை கம்மியாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க் லோட் ப்ரெஷர் அப்படின்பது இவங்கள எப்பொழுதும் இவங்களுக்கு இவங்களோட பிரச்சனையே என்னன்னாக்கா இவங்களுடைய மனம்தான்.
ஏன்னா என்னன்னாக்கா இவங்க மனம் ரொம்ப ஹைஜீனிக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல போறதுனாலே அதுவே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இவங்களோட மனதை கொஞ்சம் சரியா வச்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்து ஒரு டாமினேட்டட் பர்சனாக தான் இருப்பாங்க. மனைவி தான் மிகுந்த ஆளுமை செய்வாங்க இவங்களை. அதனால என்னன்னாக்கா மனைவி சொல்லே மந்திரம், அவங்க சொல்றதை கேட்டு ஆகணுன்ற அளவுக்கு இவங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை, நீங்க கேட்டு தான் போய் ஆகணும். ஸோ உங்களோட மனைவியோட ஆசைகளை நிறைவேற்றுவது, மனைவிக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலியமா உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளை பெற முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, வாழ்க்கை சூப்பரா